ஆண்டவர் இந்த நாளிலே இதை முடிந்த பிறகு உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வியாதியஸ்தற்காக ஜெபம் பண்ணப்படும். விசேஷித்த ஜெபம் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சினாலே நிரப்பி, சந்தோஷத்தினாலே சமாதானத்தில் நிரப்பி உங்களை அனுப்புவாராக. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வசனத்தை வரை நீங்கள் வாசிக்குமாறு உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு ஆளை நான் சொல்ல மறந்துட்டேன். தூரமாக இருந்தாலும் சபை ஆராதனையில் கலந்து கொள்ளனாலும் இந்த ரம்யா இருக்குது பார்த்தீங்களா, எப்போதும் வசனத்தினாலே தாங்கி செய்திகளை கேட்டு எப்போதும் அந்த ஆவிலே என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மகள். இந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இங்கே கவனிங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி. கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவ ஆனவர் இந்த உலகத்திலே அவர் பிறக்கிற போது ஒருவருக்கும் அவர் தெய்வம் அல்ல. ஆனால் இன்றைக்கு உலகமே, தீவுகள் முதல் கொண்டு உலகமே அவரை கொண்டாடக்கூடிய ஒரு இரட்சகராக அவர் இருக்கிறார். ஏன் என்று சொல்லுவோமானால், வேதம் சொல்கிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இல்லை. இன்னைக்கு அநேகர் அதுதான். இன்று நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடத்திலே அநேகரை போய் நாங்கள் அழைப்போம். அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த ஜாதி. நான் எந்த ஜாதி சொல்லுங்க? இந்த ஜாதிலாம் நமக்கு வேண்டாம். நான் எந்த ஜாதி? நான் இந்த ஜாதி, நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்களை விட மேன்மையான ஜாதி என்னுடைய ஜாதி. ஆமென், ஹல்லேலூயா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தப்போ எந்த ஜாதியில் பிறந்தேனோ அதை விட மேலான ஜாதியில் தான் நான் பிறந்தேன். ஆண்டவர் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரர் அல்ல. மனுஷனாய் பிறந்த மனுஷனுக்கு அவர் சொந்தம். ஆமென். வேதம் அவர் பிறந்தபோது வேத வசனம் சொல்லுகிறது, சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய செய்தி, நற்செய்தி. என்ன செய்தி? நற்செய்தி. அது நற்செய்தி. சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்காக அறிவிக்கிறேன். இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்காக அல்ல, குறிப்பிட்ட ஜனத்திற்காக அல்ல. மாமிசமாக பிறந்து ரத்தம் ஓடுகிற எல்லா சரீரத்துக்கும் சொந்தமான ஒரு தெய்வம் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கவனிக்கணும், இந்த நற்செய்தி முதலாவது நற்செய்தி என்ன என்று சொல்லுவோமானால், இந்த ஆண்டவருடைய நற்செய்தி என்ன என்று சொல்லுவோமானால், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை கண்டு ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து எந்த ஸ்திரீ? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. சரிங்க, நீங்க வாசிங்க 47 50வது வசனம் வரைக்கும்.
ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக இவள் பாவங்கள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு இவள் கூர்ந்தாளே. மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் எவனுக்கு மன்னிக்கப்படுகிறதோ கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் அவன் என்று சொல்லி கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் என்றார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். வாசிங்க. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட கூட போ. இயேசு கிறிஸ்து என்றாலே அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவம் பாவம் பாவம்னு இயேசு என்றாலே பாவம் அதோடு கூட இணைந்து விடும். ஏனால் எல்லா உயிருக்கும் உயிரானது இரத்தத்தில் இருக்கிறது, இரத்தத்தில் தான் பாவம் இருக்கிறது. இந்த இரத்தத்தை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால தான் பாவத்துக்கும் அதிகம் அவருக்கு சம்பந்தம். எங்க இருக்குது பாவம்? எங்க இருக்கு உயிர்? எங்க இருக்கு உங்களுக்கு உயிர்? எங்க இருக்கு? அடிக்கடி கேட்கறது தான். வாய் திறந்து சொல்லு ஜெயிஸ்டி, வாய் திறந்து சொல்லு. உயிர் எங்க இருக்கு உனக்கு? எங்க இருக்கு? கிட்னில ரத்தம் போலனா உயிர் போச்சு, உண்மைதானே? ஆற்றுக்கு ரத்தம் போலனா உயிர் போச்சு, மூளைக்கு ரத்தம் போலனா உயிர் போச்சு. எந்த ரத்தத்திலே உயிர் இருக்கிறதோ அதே ரத்தத்தில் தான் மனுஷனுக்கு பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை நீக்குவது அந்த பாவத்தினாலே. அதனால தான் நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், வாசல்ல குங்குமம் வைக்கிறது ரத்தத்துக்கான அடையாளம், தெருவில் பூசணிக்காய் உடைக்கிறது ரத்தத்துக்கான அடையாளம். இதெல்லாம் தெரியாம நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சகல ரத்தமும் நம்ம பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற அந்த நட்சத்திரனுடைய வெளிச்சம் உதிக்காதனாலே அப்படி நான் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமே. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி அது மன்னிக்கும். நான் சொல்லுவேங்க, ஒருவரும் நம்ம பாவத்தை மன்னிக்கவே முடியாது. இங்க கேட்குறாங்க ஆண்டவரை பார்த்து, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க யாருப்பா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் ஜனங்கள், ஸ்திரீயே அதலால் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்போது கூட பந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? எல்லாரும் கேட்டாங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? அப்போது அவங்களுக்கு விட தெரியாது. சிலுவிலே கடைசி சொட்டு ரத்தம் விழுந்த போது, இந்த மண்ணிலே விழுந்த போது, பாவங்களை மன்னிக்கிறவர் கிறிஸ்துதான் என்பதை உலகம் அடையாளம் கண்டு கொண்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, உலகத்துல பாவத்தை மன்னிக்கிற ஒருவராலும் முடியாது. கணவனோ மனைவியோ உறவோ நண்பர்களோ ஒருவராலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மன்னித்தது போல நம்ம இருந்தாலும் நம்முடைய இருதயம் மன்னிப்பது இல்லை. பாவங்களை நமக்கு எதிராக பேசின ஒரு வார்த்தையை நம்ம மன்னிக்கிறது இல்லை. நீ எப்படி பேசின அப்போ நம்ம எப்போ அது தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்க சொல்ல தெரியாது. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம ஏதாச்சும் ஒன்று ஆகி படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ சொல்லுவான், என்னம்மா பேசிச்சு தெரியுமா? அது எப்போ 25 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, என்னம்மா பேசிச்சு தெரியுமா? சரி போவோம், போய் பார்த்துட்டு வருவோம் பழம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவராலும் பாவங்களை மன்னிக்கவே முடியாது. நான் சொந்த மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருதயத்திலே அது இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்தை மன்னிக்கிற இருதயம் மனுஷனுக்கு கிடையாது. எல்லாம் இருப்போம், வாழ்வோம், கொள்ளுவோம், ஆனால் பாவத்தை ஒருவராலும் மன்னிக்கவே முடியாது. மன்னித்தது போல நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் உண்மையாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்று சொல்லுவோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவதான் உலகத்தினுடைய சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். நம்முடைய பாவத்துக்கு ஆடுகளை பலியிடுகிறோம், கோழியை பலியிடுகிறோம், எல்லாவற்றையும் பலியிடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திக்கிறது. அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய ரத்தமே அல்லாமல் நம்முடைய பாவங்களை ஒருபோதும் யாராலும் நீக்க முடியாது. அதே போல உலகத்தில் ஜீவன ரத்தத்தை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். மற்ற தெய்வங்கள் எல்லாம் ரத்தத்தை கேட்கும்,
தெய்வம் ரத்தத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. ரத்தத்தை கேட்கிற தெய்வம் அல்ல, ரத்தத்தை கொடுக்கிற தெய்வம், கொடுத்து நம்ம மீட்கிற தெய்வம். பாவ மீட்புன்னா இந்த வாழ்கிற வரைக்கும் பாவ மீட்புன்னா நமக்கு என்னன்னு தெரியாது. பாவம்ன்றாங்களே, இந்த வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் பாவம் என்னன்னு தெரியாது. பாவத்தினுடைய மீட்பு நம்ம அறியாம இருப்போம். இந்த வாழ்க்கை பயணம் முடிகிற போதுதான் பாவத்தினுடைய கொடூரம் நமக்கு தெரியும், பாவத்தினுடைய வேதனை தெரியும், பாவத்தினுடைய தண்டனை தெரியும். பாவத்தினுடைய வேதனை மிகவும் பொல்லாதது. இப்போ தெரியாது, இப்போ அது யாருக்கும் தெரியாது. நமக்கு குறித்திருக்கிற நாட்கள் முடிகிற போது அதை நாம் அறிந்து கொள்வோம். பாவத்தினுடைய மீட்பு எத்தனை ஒரு பயங்கரமானது, எத்தனை மகத்துவமானது, எத்தனை கனத்துக்குரியது, எத்தனை மகிமைக்குரியது என்பதை இந்த உலகத்திலே வாழ்க்கை நாம் முடிகிற போது தான் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வார்த்தை சொல்றேன், சில நேரங்களில் நம்முடைய பாவங்களை நம்மளால கூட மன்னிக்க முடியாது. சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? நாம் செய்கிற பாவங்களை என்னால் மன்னிக்க முடியாது. நீங்கள் அதை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. இப்போ ஒரு நிமிஷம், நீங்கள் செய்கிற காரியங்களை உங்களாலே சிலவற்றை மன்னிக்க முடியாது. வெறுப்பு வரும், பாவம் வெறுப்பை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வரும். பாவம், என் பாவத்தை என்னாலேயே மன்னிக்க முடியாது, ஆனால் என் பாவத்தை மன்னிக்க அவள் செய்த எல்லா பாவங்களும், பாவியாகிய ஸ்திரீ அந்த கனத்துக்குரிய பருமலை தைலத்தை தேவனுடைய பாதத்திலே வந்து கொட்டி கழுவித போது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நான் சொல்லுவேன், உங்களுடைய பாவங்கள் நீக்கப்படுவதற்குண்டான நிவார்த்தி எங்க தெரியுமா இருக்கு? அன்பு கூறுதல தான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எதற்கு இந்த சபை, எதற்கு இந்த ஆராதனை, எதற்கு இந்த கூடுகை, எதற்கு இந்த ஆட்டம், எதற்கு இந்த அலங்காரம்? நான் சொல்லுவேன், ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவதனால வந்தது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை அதிகமா நீ அன்பு கூறுவாயோ அத்தனை அதிகமா உன் பாவங்களானது மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆமென். இரண்டாவது காரியத்தை உங்களிடத்திலே நான் சொல்கிறேன், நீங்கள் வாசியுங்கள். அது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 17 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ, வேதனையோ, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு என்னை விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டீர். நம்முடைய பாவங்களை எங்க தான் எறிந்திருக்கிறாரு? யார் முதுகு பின்னால? ஆண்டவருடைய முதுகுக்கு பின்னால. ஆமென். யாருடைய முதுகு பின்னால? ஆண்டவருடைய முதுகுக்கு பின்னாலே அவர் எறிந்து விடுகிறார். உங்க முதுகு பின்னாடி வந்தா யாருன்னா பார்த்துருவாங்க. என் பாவத்தை தூக்கி அந்த அம்மா பின்னாடி போட்டேன்னு வச்சுங்க, சிஸ்டர் பார்த்துருவாங்க. ஆமே, அவர் முதுகு போண்டா அவருக்கு பின்னாடி போடுறத ஒருவரும் பார்க்க முடியாது. கெஸ்ட்டுங்களாம் வந்திருக்கிறாங்க, சேர் கொடுத்து உட்காருங்கப்பா, ரெட்டு கம்பளம் போடுங்க அவங்களுக்கு. இப்படியே அலங்காரத்திலேயே போதுங்க எல்லாம் சோத்தரும். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வாசிங்கள் இன்னொரு வசனம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்படி. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். கொஞ்சம் எல்லாம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. வேதம் இருக்கிறவங்களாம் திருப்பி கொள்ளுங்க, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சகித்து கொள்ளுங்க. சோத்திரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே அவர் போட்டு விடுகிறார். நம்முடைய தேவன் யாரு? அவருடைய முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுவார். சமுத்திரத்தினுடைய ஆழங்களிலே போட்டு விடுகிற ஆண்டவர் உன்னை அவமானப்படுத்த மாட்டார். மனுஷன்தான் அவமானப்படுத்துவான். நீ செய்கிற காரியத்தை சொல்லி சொல்லி அவமானப்படுத்துவான். நம்முடைய ஆண்டவர் அவமானப்படுத்துவர் அல்ல. யாரையும் பிள்ளையோடைய மீறுதல யாரையும் பார்க்காதபடிக்கு அவருடைய முதுகுக்கு பின்னாலே அவர் வைக்கிறவர்.
மாத்திரமல்ல, சமுத்திரத்தினுடைய ஆழத்திலே கொண்டு போய் வைக்கிறவராக உன்னுடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவ்வளவாய் மன்னித்திருக்கிறார். நீ எவ்வளவாக என் மேல் அன்பு கூர்ந்தாய், நீ எவ்வளவாய் அன்பு கூறுகிறாயோ அவ்வளவாய் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பவுல் சொல்றாரு, பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க, பேசுகிறவங்க, அடி வாங்குறவங்க, செலவு பண்ணுறவங்களாம் யாரு? நானும் அப்படித்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பாவம் செஞ்சவங்க. ஆமென். இந்த பாவத்துக்கு பிரயசித்தம் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து வந்த வார்த்தை என்னாலே நிறைவேறுகிறது. ஏன்னா எல்லாரோட மோசமான பாவி நான் என்று பவுல் ஆகிய அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். அதனால தான் அவர் நொறுக்கினார், அவரை சுவிசேஷத்துக்காக அவரை நொறுக்கினார், அவரை நிர்வாணப்படுத்தினார், அவரை பசியிலே உட்படுத்தினார். எத்தனையோ பாடுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்காக அந்த பவுல் அனுபவித்தார். ஏன்னா பிரதான பாவி. இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் யாரு? பிரதான பாவிங்க. நீங்களாம் பாவிங்க இல்லை. ஆமென். வெள்ளையும் செல்லையை யார் போட்டுக்கிறானோ அவன் யாரு? ஆமென். அல்லேலூயா. நீங்களாம் பாவம், ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க. வெள்ளையும் செல்லை எவன் போட்டு நிற்கிறானோ அவன் தான் அதிகமாக பதில் சொல்லணும். காணிக்க வாங்குறவன், அழுறவன், மூட்டை மூட்டியா கொட்டுறவன். இன்னைக்கு அதுதான் ஜனங்க, அப்படிப்பட்ட சபை தான் தேவைன்னுது. பெரிய சபையை பெரிய ஆராதிக்கணும், பெரியவர் கூட இவங்களும் பாவத்தை மூட்டை கட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே கம்ஃபர்டபுளாக ஆயிட்டாங்க. அவன் என்ன கோடி கோடியா என்னென்ன சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 32வது சங்கீதம் 1வது வசனத்தை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறார் நம்ம பாவத்தை? சொல்லுங்க, எங்க வச்சிருக்கார்? முடிஞ்சு போச்சா? பிரியாணி வாசனை கூட வரலையே. அவர் முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டார். ஆமென். இன்னொன்னு பண்ணார். என்னது? ஆழத்துல போட்டார். நீ நான் செய்யற பாவத்தை என்னால கூட மன்னிக்க முடியாது. நான் வாட்ஸ்அப்பில் செய்கிற பாவத்தை, நான் ஃபேஸ்புக்கில் செய்கிற பாவத்தை, இது யாருக்குமே தெரியாது. ஆனால் என் தேவன் அறிவார். நீ எங்கே இருந்து என்ன செஞ்சாலும் அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமல்ல, சகலமும் என்னவா இருக்குது? நிர்வாணமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சில காரியம் நம்ம செய்தலாம், என் சோத்திரம் என் புருஷன் பார்க்கல, என் பொண்டாட்டி பார்க்கல, என் பிள்ளைங்க பார்க்கல, எங்கள் அப்பா பார்க்கல. அங்கே பார்த்துன்னு இருக்கிறார். ஆமென். ஆனால் மூடுவதற்கு அவர் ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. எவனுடைய அக்கிரமங்கள் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்காக? சொல்லுங்க. நேத்திக்கே சொன்னேன், சுட தண்ணியை சுட சுட காய்ச்சிங்க எடுத்து வந்து வச்சிருப்பேன், வாயை திறக்காதவங்க வாயிலெல்லாம் போட்டு விட்டுருவேன்னு. உங்களுக்கு இல்லைப்பா, எங்கள் சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்காக நான் சொன்னேன், கோச்சிக்காதீங்க. எதற்காக கிறிஸ்து வந்தார்? பெத்தேலில் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? உங்க பாவங்களை சொல்லுங்க. ஏன் இன்னும் யாரோ பாவத்தை மாதிரி சொல்லுறீங்க? சொல்லுங்க. என் பாவத்தை மீட்க, என் மீறுதலை மீட்க. எங்க தான் கொண்டு போய் வைக்கிறாரு? முதுகுக்கு. யார் முதுகு பின்னாடி? உங்க வீட்டுக்காரர் முதுகு பின்னாடி. ஐயோ, பார்த்துருவாரு. அவர் முதுகுக்கு பின்னாடியாக அவர் மறைக்கிறார். எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? அலைய சமுத்திரத்துக்கு, கடலுக்கு, பீச்சுக்கு போயிருக்கிறீங்களா? காலை வைக்க சொல்ல பயம் வரும். ஆமென். வருதா இல்லையா? நான் பயப்படுவேன். நீங்கள் எப்படி இருக்கியோன்னு தெரியல. அப்படியே பயந்து போய் நிற்போம். அப்படியே கையை பிடிச்சிட்டு தானே நிற்போம். 4 ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? கையை பிடிச்சிக்கடி, அப்படி பிடிச்சிக்கடி. ஏன் நான் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா 4 பேரும் போய் சேருவோம், நான் மட்டும் எதுக்கு? இல்லையா? அப்போ ஆண்டவர் எங்கே தான் கொண்டு போய் வைக்கிறாரு? சமுத்திரத்தினுடைய ஆழம், டைட்டானிக் போன இடத்துக்கும் உள்ளே கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தை கொண்டு போய் வைக்கிறார். ஏன் சொல்லுங்க? ஏன்? யாரும் முதுகு முன்னாடி போட்டா நீ மறுபடியும் எடுத்துருவர என்பதற்காக. ஆமென்.
நீ எங்கன்னா கரையில போட்டா மறுபடியும் எடுத்துருவே என்பதற்காக நீ மறுபடியும் உன்மேல் அன்பு கூர்ந்து நீ போன பாதையை மறுபடியும் போகாதபடிக்கு, உன்னுடைய பாவங்களை யார் பின்னாடினா போட்டார்னா மறுபடியும் எடுத்துடாதபடிக்கு அவரே முதுகுக்கு பின்னாலே வைத்து விடுகிறார். சமுதத்தின் ஆழத்திலே நீ எடுக்கக்கூடாத இடத்திலே வைத்திருக்கிறார். மகளே, மகனே, நீ எவ்வளவாய் அன்பு கூறுகிறாயோ அவ்வளவாய் சிலுவையிலே உண்டான ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் என்னுடைய சாபத்திற்காகவும் உன் சாபத்திற்காகவும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே சாப்பாடு செய்து சாப்பிடுகிற பூசணிக்காவை வீணாய் தெருவில் போட்டு பாவத்தை கழிக்க தயவு செய்து உடைக்காதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது காரியம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். இரண்டாவது காரியம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 35வது வசனத்தை மனுஷர், நல்லா கவனிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பினாங்க. என்ன செய்தி? நல்ல செய்தி. ஆமென். இன்னைக்கு இயேசு எதற்காக வந்தார் சொல்லுங்க? சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. என்னங்க திரு முழிக்கிறீங்க? என்ன ஆரம்பிச்சோம் நம்ம? சகல ஜனங்களுக்கும் நல்ல செய்தி. முதலாவது செய்தி என்ன? முதலாவது செய்தி என்ன? நீங்களாம் எப்படி தான் படித்து 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு இதெல்லாம் பாஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ தானப்பா சொல்லி முடித்தேன். நல்லா சாப்பிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்காக உபவாசத்தில் இங்கே நிற்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். எதுக்கு தான் வந்தார்? பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வந்தார். அது எங்கே தான் போட்டார்? சமுத்திரத்தில் போட்டார். அப்போ முதலாவது பெத்லகேமில் இயேசு பிறந்தார். யாருக்காக? இந்த ஜாதிக்காக தான். ஆமென். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் இயேசு. உயர்ந்த ஜாதிகளெல்லாம் இயேசு இல்லை, தாழ்ந்த ஜாதிகளுக்கு தான் இயேசு அப்படின்னு நினைக்கிறவர்களுக்காக ஆண்டவருடைய வசனம் சகல ஜாதிகளுக்காகவும் அவருடைய பாவங்களை மூடுவதற்காக, சமுத்திரத்தின் ஆழத்தை போட்டுவதற்காக அவர் வந்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாவத்தை குறித்ததான காரியம் இப்போ யாருக்குமே தெரியாது சிஸ்டர். இந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நமக்காக குறிப்பிட்ட வாழ்க்கையை முடிக்கிறார் பார்த்தீங்களா? அப்போத்தான் பாவத்தினுடைய வல்லமை நமக்கு தெரியும். இப்போ தெரியாது, எல்லாம் நல்லபடியாக போகும். நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். 100 வருஷம் உங்களுக்கு ஆயுசுனால வச்சுருந்தா அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. 120 வருஷம் ஆயுசுனால உங்களுக்கு கொடுத்துருந்தா ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் எப்போ அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்று சொல்லுவோமானால், எப்போ அவருடைய பிறந்ததும் அவர் நமக்காக மரித்ததும் உயிர் தெழுந்ததும் எப்போ அது வேல்யூவா இந்த ஜனங்களுக்கு ஆகும் என்று சொல்லுவோமானால், என் வாழ்க்கை பயணம் 200 150 வருஷம் இங்கே வாழ்ந்து நான் முடிக்கிறேன் பார்த்தீங்களா? ஆமென். போதுமா 150 வருஷம்? போதுமா 150 வருஷம்? அத்தனை வருஷம் வாழ்ந்து முடிக்கணும், முடிச்சு தான் ஆகணும். ஆமென். முடிக்காமல் இருக்க முடியாது, முடிக்காமல் இருக்கவே முடியாது, முடிச்சு தான் ஆகணும். அப்போ என் பாவத்துக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். என் பாவத்துக்கு இந்த பரிகாரம் எனக்கு தேவை. அப்போ தான் எனக்கு தெரியும். சொல்லுவாங்க பற்றியா அடிக்கடி, செத்தாதான் ஆமாம் போனாதான் பாவத்தை பற்றி வல்லமை தெரியும், கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெரியும். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன் நான் வேற ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, இயேசு எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போகிற பிறகு தான் நமக்கு இதனுடைய அருமை நமக்கு தெரியும். நீங்கள் வாசிங்க, நல்ல செய்தியை மறுபடியும் கேட்டால் சொல்லுவீங்களா? எது செய்வதற்காக வந்தா? யார் பாவத்தை எங்கே போட? முதுகு பின்னாடி, ஆண்டவர் முதுகு பின்னாடி புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. இரண்டாவது காரியம் 14:35 சகல அவர் கடந்து சென்ற போது, அவர் ஊர்களுக்கு கடந்து சென்ற போது அநேகர் அவரை குறித்து கேள்விப்பட்டு சகல வியாதியஸ்தரும் சுகப்பட்டாங்க. இந்த செய்தியை இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு இங்கே வருகிறார் என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை அந்த தேசத்து எங்கேயும் பறைசாற்றினார்கள்.
சுகம் கொடுக்கிறார், குஷ்டரோகிகளை சுகம் கொடுக்கிறார், குருடருக்கு பார்வை அளிக்கிறார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார், 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை அவர் குணப்படுத்துகிறார், குருடருக்கு பார்வை அளிக்கிறார் என்று சொன்னபோது அந்த தேசம் எங்கிலும் அது பரவிற்று. இந்த செய்தியை கேட்டு அநேகர் அவரண்ட வருகிறார்கள். 2வது நற்செய்தி, இந்த சிலுவையும் இந்த பிறப்பும் இந்த சிலுவையும் என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய சாபத்தினுடைய மரணத்தினுடைய வியாதிக்காக. நீங்கள் வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 23, 24 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி கொஞ்சம் நடந்து கவனிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவருடைய ஜெப ஆலயத்திலே உபதேசித்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தப்படுத்தினார். இங்கே நீங்க கவனிங்க, சகல ஜனங்களும், அவருக்கு முன்பாக வந்த சகல ஜனங்களையும் நீக்கி சொஸ்தப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்திலே கொண்டு வந்தாங்க. அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது காரியம், இந்த ஆண்டவருடைய பிறப்பும் ஆண்டவருடைய சிலுவை மரணமும் எதற்காக உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தழும்பினாலே நம்ம சுகப்படுகிறோம். வியாதி, அந்த பட்டணம் எங்கும் நல்ல செய்தி அனுப்பினார்கள். இரட்சகர் இயேசு வந்திருக்கிறார், சகல பிணியாளிகளை சுகப்படுத்துகிறார் என்று சொன்ன உடனே எல்லா வியாதியஸ்தரையும், இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வல்லமை குறைந்து போகல. நல்லா கவனிங்க, எல்லாம் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய இதை 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் செய்த அற்புதம் இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை இருக்கிறது. ஏன் இன்றைக்கு அற்புதம் நடக்கல? ஏன் இன்றைக்கு அடையாளம் நடக்கல? ஏன் வியாதியஸ்தர் சுகப்படல? நான் சொல்லுவேன், நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்பிக்கை குறைந்து போயிற்று. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் சொல்கிற நற்செய்தி, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்கள் வியாதிகளையும் உங்கள் பொல்லாத நோய்களையும் ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே சுமந்திருந்தார். அதற்காகவே அவர் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்க விசுவாசம், ஏன் இன்றைக்கு அற்புதம் நடக்கல? ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவ கூடுகளிலே அற்புதம் நடக்கல? ஏன் அவருடைய வல்லமை குறைந்து போயிற்றா என்று சொல்லுவேன்னா, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கு ஏன் நம்பிக்கை, ஜனங்களுடைய நம்பிக்கை குறைந்து போயிற்று, ஜனங்களுடைய விசுவாசம் குறைந்து போயிற்று. நான் சொல்லுவேன், அற்பமாய் விசுவாசிக்கிற எனக்கு, நான் நேற்றுக்கே சொன்ன 12 வயதிலே சிலிண்டரை தூக்குனவன் நான். சாட்சியா அங்க இருக்கிறாங்க ஆளு. 12 வயசுல சிலிண்டரை தூக்குனேன். நான் சொல்லுவேன், 14 வயசுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டி வீங்கி போயிடும். ஒவ்வொரு நாளும் எல்லா கணுக்கால் இருந்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா எலும்பு ஜாயிண்ட்லயும் பெயின், வீக்கம் வந்தாயிடும். நடக்க முடியாது, பணிகளை செய்ய முடியாது, ஒரு பிரயாணம் மேற்கொள்ள முடியாது. மாத்திரம் அல்ல, எல்லா வியாதிகளும் உண்டு. சுகர் உண்டு, பிபி உண்டு. பொல்லா குறைக்கு நான் சொல்லுவேன், வெர்டிகோ என்ற வியாதி உண்டு. எங்கே விழுவேன் என்று எனக்கு தெரியாது. எங்க விழுந்தானா ஒண்ணுமே புரியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சுத்தமா ஆயிடும். ஒரு வியாதியும் இந்த சரீரத்திலே இல்லாதது அல்ல. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் ஒன்று நம்புறேன். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவனோட கூட இருக்கிறார், இன்றைக்கும் சுகப்படுத்துகிறார், இன்றைக்கும் பலப்படுத்துகிறார். நாங்கள் முன்னாடி ஒரு கோட்ரஸில் இருந்தோம். அந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. ஸ்கூல் காம்பஸ் என்பது எங்களுடைய கோட்ரஸில். ஆமென், ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் எங்களுடைய அருகிலே, மருத்துவம், ஸ்கேன், மாத்திரை, மருந்து, டெஸ்ட் எல்லாம் எங்க அருகிலே. நடந்து போய் ஒரு 10 மீட்டர் போனா ஹாஸ்பிட்டல், 5 மீட்டர் போனா ரேஷன் கடை,
ஒரு 20 மீட்டர் போனால் ஸ்கூல். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் எதற்காக இங்கே கொண்டு வந்தார் தெரியாது. நான் சொல்லுவேன், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன், கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், நிதானிச்சு சொல்லுங்கள், என்ன சொல்லுவாங்க? பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல், என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்களேங்க. பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலுங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுருவாங்க. மாத்திரை மருந்து தூக்கின்னு வந்து மூட்டை கட்டி வீட்டு ஃப்ரீ. ஃப்ரீப்பா, எல்லாம் ஃப்ரீ. சும்மா குழந்தைக்கு உடம்பு சும்மா தானே இருக்குது சார். 10:30 மணிக்கு சமைச்சிட்டா வேற என்ன வேலை இருக்குது? ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துன்னு இருக்கலாம். மாத்திரை, காஸ்ட்லியான மாத்திரை மருந்துகள் ஃப்ரீ. இந்த இடத்துல வந்து எதற்காக நாங்கள் வீடு கட்டினோன்னு எனக்கு தெரியாதுங்க. கட்டி முடிச்சிட்டேன் எல்லாமே. அந்த இடத்துல ஸ்கூல்ல இருந்து ஹாஸ்பிட்டலை விட்டு எல்லாம் சௌகரியமான காரியத்தை விட்டு நான் வரணும். கடனை வாங்கி லோன்லாம் போட்டு வீடை கட்டிட்டேன். கட்டுற வரைக்கும் தெரியல. ஸ்தோத்திரம், அப்பா பூசுறாங்கப்பா, பெயிண்ட் அடிக்கிறாங்கப்பா, இதை பண்ணுறான் அதை பண்ணுறான், சந்தோஷத்தில் நிரம்பி எல்லாவற்றையும் செஞ்சுட்டேன். முடிஞ்சிடுச்சு வேலை. ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. முடிஞ்சா சந்தோஷப்படணுமா அழணுமா? நான் அழுதுகிட்டே போனேன் ரெடிஸில். ஏன் தெரியுங்களா? நான் இங்கே வரணும்ப்பா. சின்ன கை குழந்தைங்க, அந்த ஜோயல் 4ஆம் வகுப்பு படிக்கிறார், தம்பி 6ஆம் வகுப்பு படிக்கிறார், பெரியவர். இவங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு 10-12 கிலோமீட்டர் ஸ்கூலில் சேர்க்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல், நீங்கள் இப்போவாது பரவாயில்ல, நான் சொல்கிறது 11 வருஷத்துக்கு முன்பாக. எங்கே ஹாஸ்பிட்டல் போவோம், என்ன செய்வோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல வந்தோம், அழுதுகிட்டே போனேன். ஆண்டவரே, ஏதோ ஒன்று வீடை கட்டினோம், இப்போ நான் இங்கே குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அங்கே காலி பண்ணாதான் பணம் வரும், அதை கொண்டு போய் லோனை கட்டலாம். ஆண்டவரே இப்படி நீங்கள் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸில் வருகிற போது நெருங்க தேம்புது அப்படியே. ஐயோ, நான் இங்கே வரணுமே, வீடை கட்டிட்டேனே, ஆயிடுச்சே. 15-16 லட்சத்தை கொண்டு வந்து நமக்கு அது ஒன்றும் பெரிய பணம், 15 கோடி மாதிரி எனக்கு அது அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் எல்லாத்தையும் விற்று, நகையை நட்டை விற்று எல்லாம் கொண்டு வந்து ஒரு வீடை கட்டிட்டு எங்கத்தான் வரணும்? வனாந்திரமாய் அங்கே வரணும். உற்ற உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, ஹாஸ்பிட்டலில், ஸ்கூல் இல்லை, உடம்பு சரியில்லை, எங்கே போவோன்னு தெரியல. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே வழியிலே கண்ணீரோடு கூட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் தான் இதை கட்டி கொடுத்தீங்க. ஒரு நாள் நானும் என் மனைவி இங்கே வந்து பார்த்தோம், கட்டலாமா அப்படின்னு சும்மா கட்டிட்டோம். நீங்கள் தான் கொண்டு வந்துறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே எண்ணத்தில் ஏக்கத்தில் எதுவுமே இல்லை. இங்கே இந்த சின்ன லேண்டை வாங்கினது எதுக்கு தானீங்களா? பிள்ளைகள் படிக்கிற போது இதை விற்று அதை படிக்க வைக்கணும் என்கிறதுக்காக நான் வாங்கினேன். ஆனால் இங்கே வந்து வீடை கட்டினோம். நான் சொன்ன, ஆண்டவரே ஏதோ உங்கள் வழிநடத்தல் பிரகாரம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று கண்ணீரோடு கூட நான் கடந்து சென்றேன். அன்னைக்கு மாத்திரமே நான் அழுதேன். ஆமென், அல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்லுவேன், நீங்கள் தயவுசெய்து தவறாக நினைக்காதீங்க. பிசாசும் கேட்டுட்டு தான் இருக்கிறான் சாத்தான். எந்த ஒரு வியாதிகள் வந்தாலும் என் ஆண்டவரை நாங்கள் கொஞ்சமாக நம்புகிறோம் சிஸ்டர் பிரதர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வியாதிகள் வந்தாலும் கொஞ்சத்தில் விசுவாசம், கொஞ்சம் விசுவாசத்தில் வந்து எத்தனை வியாதிகள் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம். இன்றைக்கு நான் சொல்லுவேன், இந்த 11-12 வருஷத்தில் மெதுவாக சொல்கிறேன், எந்த ஒரு ஆஸ்பத்திரியை தேடி நான் போனதில்லை. ஆமென், அல்லேலூயா. 1000 நோய்கள் சரீரத்தில் உண்டு. என் மனைவிக்கு என்னோட டபுள் மடங்கு, 1+2. ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை நான் நம்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி, எதுக்கு நான் தைரியமாக உங்ககிட்ட பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஆமென், அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறலை. ஆமென். உன் தேவனுடைய பிறப்பு ஒரு சரித்திர சம்பவம், ஒரு வீணான காரியம் அல்ல, ஒரு எழுத்து அல்ல, எழுதியிருக்கிறது அல்ல, நடந்தது. கிமு என்று 2ஆக பிரிக்கப்பட்ட உண்மை என் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய சம்பவம், பிறப்பு மதிப்பானது. ஆமென்.
நான் இந்த கால வேளையில் உங்களை நான் கேட்கிறேன், நீங்கள் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 54, 56 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பா நான் கேட்கிறேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம், நான் முடிக்கிறேன் ஒரு சில நிமிஷத்தில். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 54 56 வரை வாசிக்கும்படியாக. அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து வசனத்தை கவனிங்க. அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் அவரை சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படியாக உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவன் ஓடி திரிறான், அலைந்து திரிறான். அந்த தவிப்பு, அந்த ஜனங்களுடைய தவிப்பு, அந்த நம்பிக்கை. இவன் நல்லா இருக்கிறாங்க. இயேசு அந்த பட்டணத்திலே வருகிறார் என்று சொன்ன உடனே இவன் போய் சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து, நல்லா நீங்க கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. யாரு சுகமா இருக்கிறவன், நல்லா இருக்கிறவன், சுற்றுப்புறமெங்க ஓடுறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இவராண்ட கொண்டு வந்துட்டா சுகம், ஆமென், இவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா சுகம் என்ற அந்த நம்பிக்கையிலே யாரோ ஒருவன் 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும். நாங்கள் பொதுவாக ஏரி மீன்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, சாப்பிட்றது இல்லை. 2 கேன் வச்சுட்டு தண்ணி முன்பாக பழைய வண்டியிலே வைத்து கொண்டு வந்தேன். என்னால் அசைக்கவே முடியாது, அது கரெக்டாக நான் வரணும். அந்த முனையில் வர சொல்ல, இவ்வளவு பெரிய வரால் மீனா, என்ன மீன், இவ்வளவு பெரிய மீனுங்க. அங்கே வந்து தண்ணியில் கீழே அது தாவி, அந்த தண்ணி ஓட்டத்தில் தாவி நின்றுடுச்சு. எனக்கு உள்ளம் பதைக்குது. ஏன்னா அங்கே பாவம், அங்கே நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே அகப்படலை அவங்களுக்கு. யாராகிட்டையாவது சொல்லிடணுமே, இவ்வளோ பெரிய மீனாக இருக்குது. நான் பொதுவாக எங்கே பேசுறதில்லை, சத்தத்தை போட்டு கூப்பிடுறதில்லை. வண்டி ஆர்னு அடித்தா எங்கள் வண்டி தெரிஞ்ச கதை, பழைய வண்டி. ஆர்னும் அடிக்கலை. 2 கேனு என்னால் இறங்கவும் முடியாது. நான் அதிகமாக சத்தம் போட்டும் இந்த வீதிகளில் நான் பேசுவது கிடையாது. இந்த 11 வருஷம் 12 வருஷத்தில் வீதியில் யாரையும் எப்பான்னு கூப்பிட்டது கூட நான் கிடையாது. இப்போ கூப்பிட்டு ஆகணும், பதைக்குது உள்ளம். இவ்வளோ பெரிய மீன் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, யாருக்குன்னா அது கிடைச்சிடணும். அப்படியே அந்த வேனை வச்சுட்டு, அந்த வண்டியை வச்சுட்டு, தண்ணியை வச்சுட்டு திருப்புறேன், இப்படி பார்க்குறேன், எப்பா அப்படின்றேன். உள்ளம் பதைக்குது. அப்படியே யாருக்கிட்டையாவது மாட்டிட்டோமே, பாவம் இவ்வளோ ஜனங்க, இந்த சின்ன பசங்க அவன் தடியும் தம்பட்டுமா வச்சுட்டு அலையிறான். ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் என் பார்வையில் பெரிய மீனாக கொண்டு வந்து போட்டிருக்காரு, யாருக்காவது கிடைச்சிட்டோம் அப்படின்னு பதைக்கிறேன், நிற்கிறேன். 5 நிமிஷமா இந்த பக்கம் பார்க்குறேன், அந்த பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் பார்க்குறேன், ஒரு அகப்படல. அப்புறம் கையை இப்படி ஆட்டினேன், விட்டுட்டு இப்படி மார்பில் தண்ணியை வச்சுட்டு இப்படி ஆட்டினேன். ஒருத்தர் ஓடி வந்தார். ஏன்னா எப்பவுமே நான் கூட மாட்டேன்னு அவரு என்னவோ ஏதோ எப்பவுமே பேசாதவர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு ஓடி வந்தார். வாங்க என்னங்க அப்படின்னு கேட்டாரு. அங்கே பாருங்க மீன் இருக்கு அப்படின்னு. உடனே அத்தனை நேரம் அங்கதான் இருந்தாரு, 2 மணி நேரம் அங்கதான் இருந்தாரு. அவர் கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த மீனை எடுத்துட்டு லுங்கில விட்டுட்டு ஆளே காணோம். சோத்திரம், ஆமென், அல்லேலூயா. ஆளை காணாத போயிட்டாரு. போச்சு. அவருக்கு நைட்டு மதியானம் குழம்பு மிஞ்சி போனா பழைய சோறு அப்படியே உருட்டி கையில வச்சு காலையில ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமென். அற்ப மீனுக்கு ஒரு நாள் போஜனத்திற்காக என் உள்ளம் பதைக்குதுங்க. அப்படியே யாருக்காவது கொடுத்துடணும்ப்பா, யாருக்காவது. இங்க அந்த சம்பவம் தான் நடந்தது. நல்லா என் உணர்வை நீங்க புரிந்து கொள்ளுங்க, இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் மறுபடியும், அவர் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து, ஒரு நல்ல செய்தி வந்துடுச்சு. என்ன செய்தி? சகல ஜனங்களுக்கும் அவர் சுத்தப்படுத்துகிறார். நல்ல செய்தி, சகல ஜனங்களையும் அவர் குணப்படுத்துகிறார். அந்த படவில் இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கு ஓடி திரிந்து, you listen carefully that particular word, ஓடி திரிறான். எங்கேயா வியாதிக்கான, எங்க அவன் இருந்தானே அவன் எங்கேயா, இவன் இருந்தானே அவன் எங்கேயா, இவன் எங்கேயா, இயேசு வந்திருக்கிறாயா, அவர்கிட்ட கொண்டு போனா சுகையா. ஆமென். இந்த புத்தி அநேகருக்கு இல்லை சிஸ்டர்.
இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அநேகருக்கு இந்த புத்தி இல்லை. இந்த புத்தி விளங்கல. இந்த புத்தி நமக்கு விளங்கல. நம்முடைய ஆண்டவர் சுகம் கொடுக்கிற ஆண்டவர் விளங்கல. இன்னைக்கு நம்மளே அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம். அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தாங்க. சுற்றி திரிந்து, நல்லா கவனிங்க, சுற்றி திரிந்தான். வியாதிஸ்தர் எங்கேயா? எங்கம்மா உங்க வீட்டில் ஒன்று இருந்தது, எங்க அந்த கேள்வி? உங்க வீட்டில் இருந்த அந்த ஆளு எங்க? முடமா இருந்தானே எங்க? குருடன் எங்கேயா? குஷ்டரோகி எங்கேயா? சொல்லியா? ஓடி திரிந்தான். வீடு வீடாக, வீதி வீதியாக, நகரம் நகரமாக. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ. ஊர்ல இருக்கிற எல்லா குஷ்டரோகிகளும், பார்வையற்றனும், வியாதியாரையும், பிணியாளிகளும் கொண்டு வா என்ற நம்பிக்கையில அவன் சுற்றி திரிந்தான். நான் சொல்லுவேன் சிஸ்டர், இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு இல்லைன்னா என் ஆண்டவருடைய வல்லமை குறையில, உனக்கு வல்லமையின் மேல் உள்ள விசுவாசம் குறைஞ்சு போச்சு. ஆமே. அந்த காலத்தில் சுற்றி திரிந்து கொண்டு வந்தான். இன்னைக்கு சபைக்கு வருகிற ஜனங்களுக்கே விசுவாசம் இல்லை. அவர்கள் நோய் போகும், என் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர்னு தெரியல. சபைனா என்ன தெரியுங்களா? நீ சுகப்பட்டு சுற்றி திரிந்து அநேகரை கொண்டு வரணும். இன்னைக்கு சபைக்கு ஏன் வரல சிஸ்டர், ஏன் வரல பிரதர்? எனக்கு அங்கே வலி, எனக்கு இங்கே வலி. காரணம், ஏன் முட்டா பசங்களா, நீ ஆராதிக்கிற தெய்வம் வல்லமையுள்ள தெய்வமாயிற்று. நீ சபையில் வந்தால் சுகம் இருக்குது உனக்கு தெரியலையா? அவர் படவிலிருந்து இறங்கின உன் தெய்வம் படவிலிருந்து இறங்கி உடனே அவர்கள் சுற்றி திரிந்து, ஊரெங்கும் சுற்றி திரிந்து வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தான். அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரமாகிலும் தொட்டா சொஸ்தமாகிற என்ற விசுவாசத்தில் ஊரா இருந்தான். விசுவாசி இல்லை, விசுவாசி இல்லை சிஸ்டர். இயேசுவை பற்றி அறிந்து கொண்டவன் அங்கே தைரியமாக கொண்டு போ. நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஒரு 2 கிலோமீட்டர் ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வாயா சுகப்படுத்துறாரான் ஒருத்தனு. நீ தூக்கிட்டு இவனை கூட்டின்னு வந்து சுகமாகலன்னா கொஞ்சம் சொல்ல பாருங்க. டேய், நானே நடக்க முடியாமல் அங்கே இருந்தேன், ஏதோ தின்னுட்டு படுக்கையில் பிறண்டுட்டு இருந்தேன், யாரை கேட்டுன்னு நீ என்னை கூட்டின்னு வந்தேன்? திட்டுவானா திட்ட மாட்டானா? சொல்லுங்க. திட்டுவானா திட்ட மாட்டான்? ஏயா நான் ஏதோ என்ன கடலை கால் முடக்கலாம்னாலும் அங்கே உட்காந்து ஏதோ முன்னாடி சோறு சாப்பிட்டுன்னு ஒழுங்காக நிம்மதியாக இருந்தேன். எவ்வளோ தூரம் என்னை தூக்கின்னு வந்தேன். அவன் சொல்கிறான், நான் உன்னை தூக்கிட்டு போகிறேயா? அவன் சொல்ல, பிணியாளிகள், நீங்கள் கவனிங்களே, பிணியாளிகளை படுக்கையிலே கிடத்தி, ஆமென், பிணியாளிகளை கட்டில் மேலே வச்சு, பிணியாளிகளை படுக்கையிலே கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்தாங்க. ஆமென். இன்னைக்கு சபைக்கு ஏன் வரலன்னா, எனக்கு அங்கே வலி இங்கே வலி. விசுவாசிங்க சொல்கிறது. ஆமென். நீங்கள் இல்லை, அநேகர் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிற இடம், நீ பாட்டு பாடி ஆராதிங்கிற போதே உன் வியாதி நீங்குகிற இடம் என்கிற அறிவு ஜனங்களுக்கு இல்லாமல் போச்சு. அவருடைய வல்லமைகளுடைய விசுவாசம் இல்லாமல் போச்சு. சபையில் வந்த சில பேருக்கு சில காரியங்கள் மறக்கவே முடியாத காரியம் நடந்தது. நான் சொல்லுவேன், என் ஆண்டவருடைய வல்லமை குறையில அவர்களுடைய விசுவாசம் குறைந்தது. ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்காத, என்னை நம்பினா, என்னையே நம்பி என் இடத்துல உன் ஆவி ஆத்மாவை சரீரத்தை ஒப்படி, நான் உன்னை சுகப்படுத்துவேன். எனக்குள்ளா இருக்கிற வியாதி எனக்கு தெரியாதுங்க, என் பிள்ளைக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அதனால தான் அன்பாய் அவரை போதிச்சார். ஆனால் அநேகர் அதை விசுவாசிக்கலை. அதனால சபையில் அநேக சில காரியங்கள் நடந்து விட்டது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் நடக்கிறது, தேவையில்லாத காரியம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய தேவன் மேலே இருக்கிற வல்லமையினுடைய நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு குறைஞ்சி போச்சு. ஆமென். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் இருக்கிறார். அவன் பாருங்க, சுற்றி திரிந்து பிணியாளிகள் எல்லாம் படுக்கையில் கிடந்து அவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்த இடங்கள் எல்லாம் சுமந்து சென்றாங்க. இங்க முடிஞ்சிச்சாரு, 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார், இங்க பிரசங்கம் பண்ணிட்டு வேற ஒருக்கு இங்க வந்தார். அவர் போயிட்டாரா, எங்க போனார், மறுபடியும் அந்த இடத்துக்கு சுமந்து சென்றாங்க. அத்தனை நம்பிக்கை, அத்தனை விசுவாசம். இன்றைக்கு இயேசுவை ஆராதிக்கிற உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் தெய்வம் உங்களுக்காக பிறந்தது மாத்திரம் அல்ல, உங்களுடைய எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் பிணிகளையும் சிலுவையிலே சுமந்தார் என்பதை அறிவு உங்களுக்கு இருக்கணும். ஆமென். அறிவு இருக்கணும் உங்களுக்கு. ஆண்டவர் போய் முதலாவது நீங்க மாத்திரையாவது போடுங்க, மருந்தாவது போடுங்க, முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுங்க.
ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் வந்திருக்கிறது, உங்கள் நாமம் இதோ சொல்லப்படுகிற வசனத்தின் மேல் உங்கள் கரங்களை வைத்து பிணியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நான் உன் புள்ளையாயிற்று, உன் நாம மகிமைக்காக இருக்கிறனே, இன்றைக்கு உன் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் என்கிற அந்த விசுவாசம் உன்னை சுகப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது இயேசு எதற்காக வந்தாரு? முதலாவது எதற்காக வந்தாரு? எங்க தான் போட்டாரு? சரி, அப்புறம் ஏங்க சவுண்டு கம்மியாகுது? பண்டிகை கிறிஸ்தவங்க எல்லாம் பண்டிகைக்காக வந்துருக்குங்க. ஸோ எங்க தான் போட்டாரு? ரெண்டாவது நல்ல செய்தி, இன்றைக்கும் உன் பலவீனங்களுக்கும் உன் பிணிகளுக்கும் உன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளுக்கும் என் ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்பது நற்செய்தி. ஆமென், அதுதான் நற்செய்தி. இன்றைக்கு கிறிஸ்துவ ஆண்டவர் பிறந்திருக்கிறது நற்செய்தி. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று, உன் வியாதிகள் சுமக்கப்பட்டது சிலுவையிலே என்பது நற்செய்தி. அதற்காகத்தான் ஆட்களுடைய சத்தத்திலே மகிமையான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வம் வந்தார். ஆமென், அல்லேலூயா. சரீரத்தினுடைய வியாதி, ரத்தத்தில் இருக்கிற வியாதியை எடுக்க தன் ரத்தத்தையே அவர் சிலுவையிலே கொடுத்து அவருடைய சிலுவையிலே உண்டான தழும்புகளாலே நாம் சுகமாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுது. ஆமென். மூன்றாவது காரியம் நான் முடிக்கிறேன், நீங்கள் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது நான் அதிகாரம். உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்திலே வருவேன். போதும் சிஸ்டர். மூன்றாவது காரியம் நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். மூன்றாவது நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விடார். ஆமே, நான் சோத்துக்கு வக்கில்லாமல் நடுத்தெருவில் நின்ன போது எனக்கு வந்த வசனம் நீங்கள் வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் வேண்டாம், சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே இருக்கிற தெய்வம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். யாருன்னா திக்கற்று இருக்கிறீங்களா? என் தாய் இருந்தாங்க, என் தகப்ப இருந்தாங்க, என் கணவர் இருந்தாங்க. திக்கற்ற நிலைமையில யாருன்னா இருக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், இயேசுவினுடைய நாமத்தினாலே, இதை வசனத்தின் பிரகாரம் மாத்திரம் அல்ல, என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவனாய் இருக்கிற தெய்வம். ஆமே, அவர் பரிசுத்த வாசஸ்தலத்திலே இருக்கிற தெய்வம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் நியாயம் விசாரிக்கிற தெய்வம். ஆமே. மூணாவது நல்ல செய்தி, உன்னை திக்கற்றவளாய் விடு. ஆமே, உன்னை திக்கற்றவளாய் விடம்பா. எப்போ ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ளுங்களா என்றால், யாருமே இல்லாத சூழ்நிலையில தான் கர்த்தருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆமே. இல்லை சொந்தம் பந்தம் உறவு இவைகள் இருக்கும்போது கர்த்தருடைய பாசம் அதிகமாக நமக்கு வெளிப்படாது. எப்போ நீ திக்கற்று போகிறியோ, எப்போ நீ விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகிறியோ, எப்போ உன்னை விசாரிக்கிறோம் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசி உன்னை ஜனங்கள் இருந்தாலும் நீ திக்கற்ற நிலைமையில இருக்கிற உனக்கு ஒரு ஆறுதல் உண்டாகணும்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்னை இப்படியே நான் விடமாட்டேன், திக்கற்றவளாய் விடேன், மறுபடியும் நான் உன்னிடத்தில் வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் திக்கற்றவளாய் விடேன். நான் சொல்லி நான் முடிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. நான் முன்பாக சொன்னது பிரகாரம் திக்கற்றவர்களுடைய நிலைமை என்பது, திக்கற்றவர்களைய விதவைகளை பிரதேசங்களை ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திக்கற்று போகிற நிலைமை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, சகல ஜனங்களுக்கும் நல்ல செய்தி நான் ஆரம்பித்தேன். சகல ஜனங்களும் இந்த வாழ்க்கையை பயணத்தை முடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். நீ முடிக்கிற நேரம் எப்போ வேணா இருக்கலாம், நீ முடிக்கிற காலம் எப்போ வேணா இருக்கலாம். நீ 70 முடிக்கலாம், நீ 80 முடிக்கலாம், நீ 100 முடிக்கலாம், நீ 110 முடிக்கலாம். ஆனால் நான் சொல்லுங்க, என் வாழ்க்கைய ஒரு நாள், என் வாழ்க்கை பயணத்தை அப்போ யார் உங்க கூட இருப்பா?
இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துறேன். உங்களெல்லாம் விட்டுருங்க, என் வாழ்க்கை பயணம் முடியுது. என் கூட யார் இருப்பா? என்னுடைய மனைவி, சொல்லுங்க. என் பிள்ளைங்க, நீங்க கிறிஸ்மஸ் ஆனால் டான்ஸ் ஆடுறவங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே வாழ்க்கை பயணத்தை முடிக்கிற யாவருக்கும் எத்தனை கோடான கோடி ஜாதி ஜனம், மாமா, மச்சான், ஓரவத்தி, அவ, இவ, இப்படி அப்படி எல்லாரும் வாழ்க்கையை முடிக்கிற போது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்களேங்க. இப்பயா முடிக்க சொல்றேன். நீங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, 150 இருங்க, முடிங்க, அப்போ முடிங்க. 150 முடிங்க. 150ல் காலையில் எழுந்து கஞ்சி குடிச்சிட்டு அழகா படுத்துருங்க. யாரும் உங்களை வேணான்றா? ஆனா சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், சொல்லுங்க சொல்லுங்க, முடிச்சுதானே ஆகணும், முடிச்சுதானே ஆகணும். அப்போ யார் உங்க கூட இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் எங்கள் அம்மாவை நினச்சி அழுது இருக்கிறேன். திக்கற்ற நிலைமை. ஏன்னா அந்த தாயோட அந்த அன்பு தான் நமக்கு ரொம்ப விளங்க செய்யும். சொல்ல, இப்போ அம்மா நம்ம கூட இருந்தாங்க, இப்போ அவங்க கூட யார் இருப்பாங்க? இயேசு அறியாமையா போயிட்டாங்க. இயேசுவை இந்த அம்மா, எங்கள் அம்மாவும் அந்த கேஸ் தான். இயேசுன்னா ஆகாது. ஆமே, இயேசுன்னா ஒத்துக்காது. ஆனால் ஒரு காலத்தில் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. யாரு கூட? ஓரவத்தி, நாத்தனார், சொந்தம், காது குத்துற கூட்டமாக கூடணும், கல்யாணம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் பேசணும். ஆமே, ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு யாருமே இல்லை. வாழ்க்கை பயணத்தை முடிக்கிற போது, நீங்கள் முடிச்சுட்டு இந்த ஆத்மா அங்கே போகிற போது யார் இருப்பாங்க உங்க கூட? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? நான் உங்களை திக்கற்றவளாய் விட. எத்தனை நீ கோடி வச்சிருந்தாலும், எத்தனை மாடி வச்சிருந்தாலும், எத்தனை ஆஸ்தி வச்சிருந்தாலும், எத்தனை உயர்ந்த ஜாதியா இருந்தாலும், எத்தனை அழகு உள்ளவளா இருந்தாலும், அழகு உள்ளவர்களா இருந்தாலும், எத்தனை மேன்மையா இருந்தாலும், ஒரு நாள் நீ வாழ்க்கையை முடிக்கிற போது உன் கூட எவனும் இருக்க மாட்டான். வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு இருப்பாங்களா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு நோ. நீ எனக்கு உயிர், நீ போயிட்டு நான் கூட போயிடுவேன். வருவானா? சொல்லுங்க, வருவானா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கேளுங்க. வரவே மாட்டான். 3ஆம் மாதத்துலேயே ஆளு தேட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, அவர் ஜெபம் பண்ணிங்க, அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், என் உயிரையே விட்டுருவேன். 3ஆம் மாதத்தில் போயிடுச்சு. அவரு போயிட்டாரு, இவங்களும் போயிட்டாங்க. ஆள் அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு. சொல்ல, எனக்கு அருமையான தேவை. உங்களை திக்கற்றவளாய் விட இந்த சிலுவை, இந்த பிறப்பு, இந்த பிறப்பினுடைய நற்செய்தி உங்களை திக்கற்றவர்களாய் விட என்ன மறுபடியும் நான் வற்புறுத்துக்கிறேன். எத்தனை கோடி, எத்தனை சொந்த பந்தம், எத்தனை பிள்ளைகளை நீ பெற்றிருந்தாலும், எத்தனை கோடிக்கு நீ அதிபதியாக இருந்தாலும், ஒரு நாளிலே நீ வாழ்க்கை பயணத்தை முடிக்கிற போது உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க கூட. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களா விட மறுபடியும் வருவேன் உங்கள்கிட்ட. ஆமென். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய அந்த பிறப்பு, அந்த மரணம், நான் சொல்ல திக்கற்றவளா விடாது. தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை பயணத்தை முடிக்கிற போது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவனா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத அந்தஸ்து. நீ திக்கற்று போவதில்லை, திக்கற்று நரகத்துக்கு போவதில்லை. எந்த தெய்வ நம்பிக்கையும் உனக்காக மரித்ததில்லை, எந்த தெய்வ நம்பிக்கையும் உனக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்ததில்லை. ஆண்டவராகிய இயேசுவே உனக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் தான்
பரிந்து பேசுகிற ரத்தமாக திக்கற்றி நீ நல்லா வாழ்ந்துட்டு முடிச்சிட்டு அங்க போய் நிக்கிற போது உன்னுடைய சொந்த பந்தம் எந்த ஆஸ்தி அந்தஸ்து உன்னுடைய உறவு உன் நண்பன் யாரை நீ சேர்த்து வச்சது ஒண்ணும் கூட வர போறது இல்ல. நீ என்னத்தை தான் போகிற? அருணாகரோட விட்டு தான் போற. ஆமே, உண்மைதானே? பரிசுத்த மகிமையின் வஸ்திரத்தை உனக்கு தரிப்பித்து தன்னுடைய வாசஸ்தலத்திலே வைப்ப உன்னை திக்கற்றவளா விட மாட்டேன். ஆமென். நீ கிறிஸ்தவங்களாம் சாதாரணமாக நீங்கள் போகிறீங்க, நீங்கள் துதிக்கிறீங்க, நீங்கள் ஆராதிக்கிறீங்க, இந்த இயேசு உனக்கு என்ன செஞ்சார்? நான் சொல்லுவேன், போனாதான் தெரியும் அது மகிமை. ஆமென். எனக்கு ஆண்டவர், நான் பைத்தியக்காரன் போல இன்றைக்கு ஒரு வேதத்தை வச்சுட்டு வெள்ளையும் செல்லையும் போட்டுக்கின்னு கிறிஸ்மஸை கூப்பிட்டு 4 பேரை கூப்பிட்டு ஆராதனை பண்ணாலும் உன் கண்ணுக்கு அது பைத்தியமாக தெரிந்தாலும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற மகிமையை நான் பார்க்குறேன். ஆமென். நான் திக்கற்று ஒரு நாள் போகிறேன். ஆசையா நேசிக்கிற மனைவி வாசல் வரைக்கும் ஆஃபீஸுக்கு போனால் வந்துட்டு போகிறா. அப்போ ஆமே, என் மனைவி எப்போதும் உடம்பு முடியலாம் கூட சரி எதையாவது கட்டி கொடுத்துருவா. ஆமே, என்னன்னு தெரியல, 100 ரூபாய் என்ன செலவாயிடுமோ வெளியேன்றதுனால தெரியல, எதையாவது ஒன்று தயிர் சாதம் ஊறுகாய் எதையாவது கட்டி முடியலனா கூட வாசலுக்கு எனக்கு வந்து அனுப்பி வைக்கிற மனைவி ஒரு நாள், ஆமேன், என் பிள்ளைகளும் என்னை நேசிக்கிறவங்க, ஆமேன், என் சபையாரும் என்னை நேசிக்கிறவங்க, என் உற்றார் உறவர்களும் என்னை நேசிக்கிறவங்க, ஆமேன். ஆனாலும் ஒருவரும் பிரதர் போயிட்டாராக்கும் நானும் கூட போகிறேனே, ஆமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசியாதற்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்ல ஒரு கேள்வி பரதேசி போல் வேதத்தை கொண்டு வந்து அப்படியே அல்லேலூயா போட்டுன்னு அழுக்கு ஆடியில் துதிக்கலாம். அதை பார்த்து இது கேள்வி பார்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த கேள்வி தன் வாழ்க்கை பயணத்தில் முடிக்க போது அது எத்தனை மகிமையாக இருக்குன்னு இன்றைக்கு ஐஸ்வர்யவானாய் பகட்டா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆமேன், ஆமேன். கடைசியாக நான் முடிக்கிறேன். திக்கற்றவர்களாக விட, திக்கற்றவளாய் விட ஆண்டவருக்காக மறிக்கிறவனும் பிழைத்திருப்பான். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர், நீங்கள் சில பேர் நம்ம உறவினர்கள் நம்ம விட்டு வாழ்க்கை பயணத்தை முடிந்து போனாலும் இந்த இயேசுவை அறிந்து இரத்தத்தை அறிந்து போயிருப்பார்கள். ஆனால் உன்னுடைய தாயானாலும் உன்னுடைய தகப்பனானாலும் உங்களுடைய எந்த நேசிக்கிற உறவானாலும் அது திக்கற்று போவதில்லை. அங்கே போன உடனே மகளே என்று சொல்லி இங்கே உன் உறவுலாம் கழட்டிட்டு அனுப்புது. அங்கே ஆண்டவர் மகிமையின் வஸ்திரத்தை தரித்து அவர் உனக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற சுதந்திரத்திலே உன்னை சேர்க்கும்படியாய் உன்னை திக்கற்றவர்களாய் விடுவதே இல்லை. ஆமேன், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க 3 காரியம். என்ன நற்செய்தி இன்னைக்கு உங்களுக்கு? சொல்லுங்க 3 நற்செய்தி என்னங்க இன்னைக்கு? கிறிஸ்துவனுடைய பிறப்பு 3 நற்செய்தி சொல்லுங்க. எங்க தான் போட்டார்? அந்த அம்மா லேட்டாக வந்திருக்கிறார், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. உங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி போட்டார். முன்னாடி வச்சார்னா யாருக்குன்னா எடுத்துருவாங்க என்பதற்காக முதுகுக்கு பின்னார். 2வது எங்கே போட்டார்? சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டார். அவர் பிறந்தது எதற்காக? மூஞ்சி சொல்லுங்க. எனக்காக, என் பாவத்தை கழுவுவதற்காக, என் பாவத்தை முதுகுக்கு பின்னால் போடுவதற்காக இயேசு தாவீதின் பெத்லகேம் ஊரிலே அவர் பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. 2வது காரியம், நோய்களை சுகமா பிணியாளிகளை கொண்டு வந்து படுக்கையிலே கிடத்தி அவருக்கு முன்பாக வைத்தான். ஆமென், அவருக்கு முன்பாக வைத்தான். சுற்றி திரிந்தான். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப சுற்றி திரிந்தானா. யாரு? இன்னைக்கு ரேஷன்ல 1000 ரூபாய் கொடுத்து, அக்கா 1000 ரூபாய் தராங்க, ஐயோ வாங்கிட்டியா? இல்லப்பா நான் டோக்கன் தான் வாங்கினேன், இதோ வந்துடுறேன். ஏன்? அது கூட இது வாங்கிட்டு தான் ஃபோன் பண்ணோம். உண்மைதானே? ஏன்னா அது வாங்கிட்டு தான் ஃபோன் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் ஃபோன் பண்ணுவாங்க, பேச்சு துணைக்கு 2 ஹவர் உட்காரணும், பேசிக்கலாம். ஆனால் அவளுக்கு அப்புறமா சொல்லலாம். ஆமென், அவளுக்கு அப்புறமா சொல்லலாம். எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கிழிச்சு ட்ரெஸ்ஸை போட்டு 1000 ரூபாய் வாங்க, 6000 வாங்கிட்டீங்களா ஃபோன் போட்டு சொல்லுவான். இந்த உணர்வை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. என்னால் பிரிய முடியலைங்க, மன்னிச்சிடுங்க. அவர் வந்திருக்கிறாரு வந்து சொன்ன உடனே இவன் ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் திரிந்து அலைந்து, பிணியா எங்கப்பா உங்கள் வீட்டில் ஒரு கிழவன் படுத்திருந்தது எங்க? அதுக்கு கண்ணு தெரியல எங்க? எப்பா உங்கள் வீட்டில் உன் புருஷன் படுத்திருந்தானே எங்க? அவனுக்கு காலையில ஏன் கேட்குற? அது கிடக்குது, அது ஏன் கேட்குற? எப்பா இயேசு வந்திருக்கிறாருப்பா அங்கே,
அவர் சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லி பிணியாளுகளை இப்போ நான் என்னால் தூக்க முடியாது, இதை சுமந்துட்டு என்னப்பட்ட பாடுப்ப நான் தூக்குறேன், எனக்கு நம்பிக்கை உண்டா, அவரிடத்துல வஸ்திரத்தை தொட்டால் அவன் சுகமாவான் என்று. எனக்கு அருமையா தேவ பிள்ளையே, உனக்கு பலவீனம் வருகிற போது, வியாதி வருகிற போதெல்லாம் இயேசு என் வியாதிக்காக அவர் பிறந்திருக்கிறார், என் பிணிக்காக பிறந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் வரணும். உனக்கு வந்தாதான் மற்றவங்களுக்கு வரும். ஆமே, சபைக்கு வந்தாதான் வெளியில வரும். மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம் சொல்லுமா ரம்யா, சொல்லுங்க ரம்யா, சொல்லுங்க என்னது? திக்கற்றவர்களாய் விடு. ஆமென். இந்த வாழ்க்கை என்ன முடிகிற போது, வாழ்கிற போதும் திக்கற்றா விடார். ஆமென். நீ வாழ்கிற போதும் உன்னை திக்கற்றாய் விடார். நீ வாழ்ந்து முடிக்கிற போதும் உன்னை வாழ்கிற போதும் உனக்கு உடுத்தி உன்னை அழகு பார்க்கிற தெய்வம். தாய் தகப்பனை இழந்தாலும் நீ வாழ்ந்து முடித்ததுக்கு அப்புறம் உலகம் என்ன நிர்வாணப்படுத்தி மேலே அனுப்பினாலும் அவர் மகிமையினுடைய வஸ்திரத்தை தரித்து திக்கற்றவளாய் விடாய், எனக்காகவும் உனக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்திலே வைத்து கொள்கிறது தான் இந்த நற்செய்தி. ஆமென். யாருக்கு நற்செய்தி? யாருக்கு நற்செய்தி? கிறிஸ்துவங்களுக்கா? அப்ப யாருக்கு? எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும். ஆமென். ஆமென். சொல்ல முடியுமா? வந்திருக்கிற எனக்கு எல்லாருக்கும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லு பாருங்க. ஜாதிலாம் உங்களை மாத்தல, ஜாதி நீ மாறாது, அப்படியே இருந்துக்கோ. சொல்லுங்க, கிறிஸ்து பிறந்தது, கிறிஸ்து பிறந்தது. நான் சொல்லி பாடுவோம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன் சந்தோஷமாய். பெத்தலகில் பிறந்தவரை போற்று துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை எண்ணமுடன் போய் துதிக்க, ஓ எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் இங்க பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்க பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், ஓ சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்த உம்மை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை, ஓ முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னணையிலே, ஓ மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னணையிலே, அவர் மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னணையிலே. ஓ பெத்தலையில் பிறந்தவரை, பெத்தலையில் பிறந்த உம்மை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆறுதல் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்க ஆட்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆடுகளின் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆடுகளின் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். ஓ பெத்தலையில் பிறந்த உம்மை, ஓ பெத்தலையில், ஓ இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே.
பெத்தலையில் பிறந்த உம்மை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம் சிங்காசனம் ஓ சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார் ஓ பெத்தலையில் பிறந்த உம்மை அம்மே பெத்தலையில் பிறந்த உம்மை போற்றி துதி மனமே ஓ இந்தளவா அன்பு வைத்த எம்பெருமானை இந்தளவா அன்பு வைத்த எம்பெருமானை எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே ஓ எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே பெத்தலையில் பிறந்த உம்மை சொன்னபடி முடிப்பதற்காக முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக மோட்சம் விட்டு தாட்சி உள்ள முன்னணையிலே அவர் மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே ஓ மோட்சம் விட்டு தாட்சி உள்ள முன்னணையிலே ஓ ஆடுகளின் சத்தத்திலே அழுது பிறந்தார் ஆடுகளின் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் ஓ ஆடுகளின் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் ஓ பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் ஏன் ஆண்டவர் அவரை துதிக்க சொல்றாருன்னா அருமையா தேவ பிள்ளையே சகல ஜனங்களுக்கும் அது நற்செய்தி ஆமென் அல்லேலூயா சகல ஜனத்துக்கு நற்செய்தி நீ நான் சொல்லுவேன் பாவத்தோடு கூட இருக்கீங்களா பாவத்தோடு கூட ஏதோ ஒரு பாவ நிவார்த்தி நீங்க செய்கிறீர்களா நான் சொல்லுவேன் அவருடைய இரத்தமே எல்லா உயிருக்கும் ஜீவனானது இரத்தத்தில் இருக்கிறது எல்லா மாமிசத்துக்கும் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது ரத்தத்தில் தான் பாவம் இருக்கிறது அந்த ரத்தத்தில் தான் பாவம் மன்னிப்பு இருக்கிறது இந்த உலகத்திலே உங்களுக்காக சகல ஜனத்துக்கு நற்செய்தி இட்ஸ் நாட் a one particular person அல்லது ஒரு சமூகத்தை சேர்ந்தவதுக்கு அல்ல வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதல நுழைஞ்சிடும் ஐஸ்வர்யவான விட்டுருங்க ஆனால் இன்றைக்கு நற்செய்தி உங்களுக்கும் எனக்கும் என் பாவங்களை மன்னிக்கிறார் என்பது நற்செய்தி ஆமென் அல்லேலூயா இன்றைக்கு நான் சொல்லுவேன் எனக்கு அருமையான தேவ ஜனமே நீங்க மன்றாடுங்க ஆண்டவர்கிட்ட அப்பா என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே ஆண்டவர் விபச்சார ஸ்திரீயை பார்த்து சொன்னார் இனி மகளே நீ பாவம் செய்யாதே இன்றைக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த நல்ல நாளிலே பாவம் இல்லாம உன் கணவருக்காக உன்னுடைய மனைவிக்காக உன் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக செய்கிற பாவ துரோகங்கள் இன்றையோடு கூட முற்றுப்புள்ளியாகட்டும் இன்றோட கூட முற்றுப்புள்ளி ஆகட்டும் உன்னை பெத்தவங்களுக்கு செய்கிற எல்லா அவதூறுகளும் எல்லா அசிங்கங்களும் வாட்ஸ்அப்ல நீ செய்கிற காரியம் பேஸ்புக்ல நீ செய்கிற அந்நியஜானமான பாவ காரியம் உனக்காக 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்து உன்னோடு கூட இருக்கிற மனைவிக்கு எதிராக நீ செய்கிற பாவம் கணவனுக்கு எதிராக நீ செய்கிற பாவம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளிலே சுட்டரிக்கப்படும்படியாக ஆண்டவர் பாவங்கள் சுட்டரிக்கப்படும் இது நல்ல செய்தி ஆண்டவரே இந்த உலகத்துல யாரும் எங்களுக்காக எந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறீர்களோ எங்களுக்காக ஜீவனை கொடுத்தது அல்ல இந்த உலகத்திலே தோன்றுவது முதல் முடிவு வர நீ ஒருவரே எங்களுக்காக மரித்தவர் தெய்வங்கள் எனப்படுவர்கள் 1000 இருக்கலாம் எந்த தெய்வமும் எனக்காக மரிக்கல எனக்காக ரத்தத்தை கொடுக்கல ரத்தத்தை கேட்கிற தெய்வங்கள் உண்டு ரத்தத்தை கொடுக்கிற என் பாவங்களுக்காக ரத்தத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் என்பது இன்றைக்கு நல்ல செய்தி இரண்டாவது காரியம் மகளே மகனே உன் வலது கரத்தை இன்றைக்கு உயர்த்துப்பா
உன் சரீரத்துல இருக்கிற நடக்காது, இது உனக்கு கிடைக்காது, உன் பலவீனம் அப்படியே தான் இருக்கும் என்று உன்னுடைய பண காசுகளை மாத்திரைக்கும் மருந்துக்கும் வீணா செலவழித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு நீ விசுவாசிக்க கூடுமானால் என் தேவன் உன் சரீரத்தை, உன் பிணிய, உன் வியாதிய, உன் பலவீனத்தை, உன் நோய இன்றைக்கு அவருடைய வல்லமையான இந்த அவர் பிறந்த நாளிலே நம்பிக்கையா விசுவாசமா வந்திருக்கிற உன் சரீரத்தின் மேல அவருடைய வல்லமை இறங்குவதாக ஜெபம் பண்ணுங்க. Right now in the name of Jesus. நல்ல ஜெபம் பண்ணுங்க. In the name of Jesus. வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய பிறப்பினுடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய நட்சத்திரத்துடைய வல்லமை கண்களுக்கு தெரிவதாக ஆண்டவரே. இறங்குவதாக. குறைகள் நிவர்த்தியாகட்டும் ஆண்டவரே. குறைகள் நிவர்த்தியாகட்டும். கர்ப்பமில்லாத கர்ப்பங்கள் கர்ப்பத்தை உண்டு பண்ணுவதாக. கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பலப்படும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். சரீரத்தில் இருக்கிற உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா வியாதிகளையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே இனி எங்க தெரிந்தவர்கள் மரித்தார்கள் என்ற செய்தி எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. பலவீனப்பட்டார்கள் என்கிற செய்தி வரக்கூடாது. இயேசுவினுடைய நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் பெறுவர்களாய் அவர்கள் பட்டணங்கள் எங்கும் சுற்றி திரிந்து பிணியாளிகளை படுக்கையின் மேல் கிடத்து இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கண்டு கொண்டு இது உங்க ஓரத்தை நாங்கள் தொடுக்கிறோம். எங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிக்காக உங்க ஓரத்தை தொடுகிறோம். எங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்துக்காக உங்களை தொடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வல்லமையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் மருத்துவர், எங்க குடும்ப மருத்துவர் ஆண்டவரே. மருந்துக்கள் அல்ல, நீரே என் ஔஷதமா இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகள், சபையோட பிள்ளைகள், உன்னை நம்புகிற பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணம் மாத்திரைக்கு மருந்துக்கும் டெஸ்ட்டுக்கு போகாதபடி, வியாதியோடு கூட இல்லாதபடி, பிணியோடு கூட இல்லாதபடி, வருத்தத்தோடு கூட இல்லாதபடி, பலவீனங்களோடு கூட இல்லாதபடி உங்க பிறந்த நாளிலே மறுபடியும் உங்க வல்லமையை உணர்கிறப்பா, உங்க வல்லமையை உணர்கிறப்பா. உங்க தழும்ப நாங்க நினைக்கிற ஆண்டவரே. சுகத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. சுகத்தை கொடுத்துருங்க டேடி. சுகத்தை கொடுத்துருங்கப்பா. சுகத்தை கொடுத்துருங்க ரைட் நவ ஆண்டவரே. பலவீனமான சரீரம் பலப்படுவதாக உங்களுடைய நாமத்திலே அப்பா, நாமத்திலே அப்பா. எங்க உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்க சபையாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்க நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பலவீனப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற சபை ஒன்று, அங்கே போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்கிற விசுவாசம் உண்டாகிற பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வல்லமை உள்ளவர், ஜீவிக்கிறவர் அப்பா. மூன்றாவது காரியம், மகளே மகனே, உலகத்தில் வாழ்கிறவர் யார் உன்னை கையை விட்டாலும், யார் உன்னை விட்டு விலகி போனாலும், நீ இவர்கள் தான் என்னுடைய உயிர் என்று நீ சொல்லி இருந்தாலும், அவர்கள் உன்னை விட்டு விலகி இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உன் கரத்தை பிடிக்கிறார். மகளே, நான் உன்னை திக்கற்றவளாய், மகனே உன்னை திக்கற்றவளாய் விடே, நான் திரும்ப உன்னிடத்திலே வந்து உன் கரத்தை இன்றைக்கு பிடிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே மகளே, நீ தனியா இல்லப்பா. மகனே, நீ தனிமையா இல்லை. என் வாழ்க்கையிலே தனிமையா நின்ற காலத்திலே கர்த்தருடைய கரத்தை பிடித்தார். உன்னை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில வந்த ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில வருவார். ஆமென், அல்லேலூயா. நீ திக்கற்றவள் இல்ல, நீ இழந்தவள் இல்ல, நீ பெற்றுக்கொள்ள போகிறவளாக நீ காணப்பட போகிறார். இன்னொன்று ஆண்டவர் நற்செய்தியா உங்களுக்கு சொல்றார். இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை கோடான கோடி உறவுகளோடு கூட நீங்க முடித்தாலும், எத்தனை ஆயிரம் சொந்த பந்தங்களோடு கூட முடித்தாலும், இந்த வாழ்க்கை முடிகிற போது, வாழ்க்கை முடிந்து உன் ஆத்துமா அந்த இடத்திலே மோட்சத்துக்கு செல்கிற போது நீ திரும்பி பார்ப்பாயானால் அனாதியா நீ நிற்பா. ஒருவரும் ஒன்ன சுத்தி இருக்க முடியாது. நீ எத்தனை நேசித்தாலும் சரி, எத்தனை உயிருக்கு உயிரா நீ வச்சு இருந்தாலும், உறவுகளோட கூட இருந்தாலும் சரி, ஒருவரும் நீ திரும்பி பார்க்கிற போது இருக்க மாட்டாங்க. உன் இடுப்பினுடைய கயிறை அறுத்து அனுப்புவதோடு கூட சரி. நான் சொல்லுவேன், உன்னை திக்கற்றவளா விட கர்த்தர் உன்னை மகிமையினுடைய வஸ்திரத்தை தரித்து, மகளே மகனே, நான் பிறந்தது இதுதான்பா. நான் எதுக்கு பிறந்தேன்? இந்த சகல ஜனத்துக்கும் எதற்கு இந்த மண்ணுலகிலே, விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே வந்து பிறந்தேன் என்று சொல்லுவோமானால், நீ திக்கற்று போயிடக்கூடாது என்பதற்காக. ஆமே, என்று உன் கரத்தை பிடித்து உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்திலே என்னையும் உங்களையும் இந்த ஆண்டவர், இந்த எளிமையின் ஆண்டவர்
இந்த மகிமையின் ஆண்டவர் கொண்டு சென்று அவர் சமூகத்திலே சேர்க்கிறது நற்செய்தி உனக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக எங்க கரத்தை பிடிச்சிருங்க ஆண்டவரே. இந்த உம்முடைய பிறந்த நாளிலே உங்க கரத்தை பிடிச்சிருங்க. நீங்க மோட்சத்திற்குண்டு வந்து பலனாக நாங்க இருக்கிற ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு ஜன கூட்டம் நாங்க இருக்கிறோம். உன்னை நம்புவதற்கு, உம்மை விசுவாசிப்பதற்கு, எங்கள் வியாதிகளை போக்குவதற்கு, யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுவதில்லை என்பதை சொல்வதற்காக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம். இப்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நல்ல சுகம் உண்டாகட்டும். பாவம் சாபம் குடும்பங்களில் மன்னிக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளும் உங்க அன்பு, இவள் என்னிடத்தில் அதிகமா அன்பு கூர்ந்தாலே இவள் பாவம் அதிகமா மன்னிக்கப்பட்டது என்று சொல்லத்தக்க திக்கற்ற பிள்ளைகளால் விட்டுறாதீங்க. இந்த வாழ்க்கையிலும் திக்கற்ற பிள்ளைகளால் நீ விடுவதில்லை. நான் வாழ்க்கை பயணத்தை முடிகிற போதும், என்னை சுற்றி ஒருவரும் இல்லாத போதும் என் கையை பிடிச்சி உம்மோடு கூட அணைத்துக் கொள்கிற ஒரே தெய்வம் நீர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சுதந்திரம் உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மகிமை தெரிவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் விளங்குவதாக. இந்த அவர் பிறந்த அந்த ரகசியம், இந்த 3 காரியங்களும் இந்த நாளில் எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் மேலே விளங்குவதாக. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாம நீதி வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்க பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் சமாதானமும் கிருபையும் சந்தோஷமும் பரிசுத்தமும் ஆண்டவரே வியாதிக்கு ஔஷதமும் திக்கற்றவனுக்கு உன் கரமும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா.